எல்லா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அச்சயா தெரியான சம்பந்தம். நான் உங்கள் திருமுருகன். ஸோ நம்ம இந்த வீடியோல வழக்கமா சினிமா அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளூர் சினிமாவில் ஆரம்பிச்சு உலக சினிமா வரைக்கும் ஒரு அலசி என்னென்னலாம் டெய்லி சினிமாவில் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை தான் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோவில் இப்போ என்னெல்லாம் வந்திருக்கு, அதாவது தமிழ் சினிமாவில் ஆரம்பிச்சு ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட், டாலிவுட் எல்லா ஊர்லயும் என்ன நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேக்குற? இன்னைக்கு கங்குவாவா? டெய்லியும் கங்குவா தான். நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கங்குவா தான் இருக்கும். டேய், ஒரு மாசத்துக்கு முன்னல இருந்து கங்குவான்னு பேசிட்டு இருக்கீங்கடா. கடைசில அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னன்னா கங்குவா படத்தோட படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், அதெல்லாம் மும்பைல ஒரு தியேட்டர்ல எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ அந்த படத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எக்ஸிபிஷனுக்கு வச்சிருக்காங்க. மிராஜ்னு தியேட்டர்ல வச்சிருக்காங்க. போய் பாக்குறதுனா போய் பாத்துட்டு வந்துரு. ஏங்க, சென்னையில இல்லாத தியேட்டராங்க, அதை விட்டு எதுக்கு மும்பைல போய் வச்சாங்க? அதான் கேள்வி. ஏன் மும்பைல வச்சாங்க? ஒருவேளை சூர்யா வீடு மும்பைல இருக்கனால மும்பைல வச்சிருப்பாங்களோ? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சரி, அடுத்து மும்பைல மட்டும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணல, வேர்ல்டு வைட் வரைக்கும் நாளைக்கு கங்குவா ரிலீஸ் ஆகுதுல. அதுக்காண்டி ஃபுல்லாமே வேர்ல்டு வைட்ல பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல. யூஎஸ்ல நியூயார்க்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா மெல்பர்னா இருக்கட்டும், அங்கெல்லாம் எல்இடி லைட் இருக்குல்ல. ஸ்ட்ரீட் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபாரின்லாம் எப்படி இருக்கும்னா எல்இடி லைட்ஸா இருக்கும். தம்பி பாத்துருக்கோம் தம்பி. அங்க ஒரே கங்குவா போஸ்டரா இருக்கு. நம்ம பாக்கும்போதெல்லாம் சூர்யாவா பாக்குற மாதிரி இருக்கு. இது பாரு, கண் பார்க்கும் இடமெல்லாம் கங்குவா. அப்படியா? நல்லா இருக்கு. இதே டைட்டில் வச்சிடலாமே. நாங்களாம் அப்பவே கவிதை வேற மாதிரி யோசிப்போம். இப்போ யோசிக்கவா வேணும்? அடுத்த நியூஸ் யாரை பத்தினா, இந்தியன் மைக்கேல் ஜாக்சன். ஓ, நம்ம பிரபலமான பிரபுதேவாவா? ஆமா, பிரபுதேவா தான். அவர் ஜாலியோ ஜிம்கானா படம் நடிக்கிறாரு, தெரியுமா? ஜாலியோ ஜிம்கானா ஒரு பாட்டு தானே வந்துச்சு. அந்த பாட்டை தான் தூக்கி டைட்டில் வச்சிருக்காங்க. என்ன பாட்டை தூக்கி டைட்டில் இருக்கிறது புதுசா? ஆமா, அந்த விதத்துல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, அதுல ஜாலியோ ஜிம்கானாவும் ஆட் ஆகுதா? ஆமா, அந்த படத்துல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் ஆல்பம். அந்த பாட்டு பேர் என்ன தெரியுமா? ஊசி ரோசி. ஊசி ரோசி எப்படி இருக்கு? ஊசி ரோசி, நீ கொஞ்சம் தேவையான யோசி. டேய், உனக்குள்ள கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்றது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிருக்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. பாட்டு ஒரு ரொமான்டிக் சாங்கா இருக்கும்னு தோணுது. எப்பயோ அதுல ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டுருப்பாரு. நாளைக்கு நான் ரீல்ஸை போடுறேன், ஃபேமஸ் ஆகுறேன். இது வரைக்கும் போட ரீல்ஸ்லாம் ஃபேமஸ் ஆயிட்டீங்களா சார்? வரைக்கும் ஆகல, 4 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். நம்ம சூர்யா பத்தி நிறைய பேசிட்டோம். ஆமா, இப்போ அடுத்து ஒரு தம்பியை பத்தி பேச போறோம். கார்த்தி. ஏன் கார்த்தினா என்ன? கார்த்தி என்ன நெஞ்சு வலியா? கார்த்தின்னு சொல்லும் போதே ஒரு பேருக்குள்ள ஒரு தீ இல்ல? தீயா? அவரை பார்த்தோன்னே பெண்கள் மனசுக்குள்ள இந்த தீ தானா பத்திக்கும். அதான் கார்த்தி. அதுல தண்ணியை ஊத்தி அணைக்க. அப்ப என்னன்னா, அந்த கார்த்தி இருக்காருல்ல, கார்த்தி வா வாத்தியாரேன்னு ஒரு படம் நடிக்க போறாரு. நம்ம வாத்தியார் பேரை வச்சு. வா வாத்தியாரே. படம் பேர் வா வாத்தியாரே. அதோட போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னா, நம்ம வாத்தியார் இருக்காருல்ல, அவர் நடிச்ச கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே வரிசையா வச்சிருக்காங்க. ஓஹோ, இது என்ன கதை என்ன இருக்கும் தான் யோசிக்க தோணுது. ஐ திங்க் நான் நினைக்கிறேன், கார்த்தி எப்படி எம்ஜிஆர் ஒரு நேர்மையான ஒரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவரா இருப்பாரு, அந்த மாதிரி கார்த்தி ஒரு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒருத்தரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வருவாரா? வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அதுக்குள்ள கார்த்தியும் வரணுமாங்க? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். தம்பி, இது வரைக்கும் நீ வா வாத்தியாரை பத்தி சொன்னதெல்லாம் ஓல்ட் அப்டேட். இப்போ நான் சொல்ல போறது நியூ அப்டேட். அப்டேட்டுக்கே அப்டேட். என்னன்னா, அந்த படத்தோட ட்ரீசரே 5 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்க பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்கோம். நீ பாத்தியா? நான் என்ன பார்க்கல. சோ இவர் மாதிரியே நீங்களும் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க. சோ ட்ரீசரை பார்த்துட்டு நீங்க இந்த படம் என்ன ஜானரா இருக்கும், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சியான் விக்ரம் பத்தி என்ன அப்டேட் எடுத்து வச்சிருக்கீங்க? விக்ரமுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. விக்ரம்க்கு என்ன படம்? இப்பதான் தங்கலான் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமா எல்லாம் பாராட்டினாங்க, சீராட்டினாங்க, பயங்கரமா போச்சே. தங்கலான் டைட்டிலே ஒரு வித்தியாசமா இருந்துச்சா? இப்போ ஒரு டைட்டில் தெரியுமா? வீர தீர சூரன். ஓ, வீரா தீரா சூரா வாடா. அந்த படத்துல பாதி டைட்டில் எடுத்துட்டாங்க போல. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்ல, படத்துல இருந்து ஜாலியோ ஜிம்கானா, இப்போ மறுபடியும் வீர தீர சூரன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த டைட்டில் புதுசா யோசிப்பாங்களா, இல்ல பாட்டுல இருந்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பாடல்கள் இருக்கு, அந்த மாதிரி எடுத்து வைக்க வேண்டியதா? யாரு கேட்பா நம்மள? இந்த படம் என்னன்னா 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதான். ஓஹோ, ஆல்ரெடி பொங்கலுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லி, தலையோடது. அடுத்து சூர்யா 44 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விக்ரம் ஆட் ஆயிருக்காரு. ஒரு நல்ல பொங்கல் அப்போ பார்க்கும்போது 2025. எனக்கு ஒரு சந்தேகம், குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்துரும்னா விடாமுயற்சி எப்பங்க வரும்? இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாருக்கிட்டயுமே இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். கிடைக்கும், நம்ம நம்புவோம். கடவுள். விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கூலி எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். எப்ப? லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மே 1 லேபர் டே இருக்குல்ல, தொழிலாளர் தினம், அன்னைக்கு கூலி ரிலீஸ் ஆக போகுது. ஓ, பார்த்தா என்ன ஒரு சிங்க்.
கூலினா உழைக்கிற மக்களை தான் கூலி வேலை பாக்குறாங்க அப்படின்னு அதனால. சொல்லுவாங்க. சோ உழைப்பாளர் தினத்தன்னைக்கு கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ண பண்றாரு. போறாரு. தலைவரை வந்து உழைப்பாளர் தினத்துல வந்து பார்க்க போறோம். அத வந்து உழைப்பாளிகள் பார்த்து கொண்டாடட்டும். நீ எதுக்கு கொண்டாட போற? யோ நானே கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அப்பனா பாட்டுனா தூக்கி கொடுத்துடல தெரியும்ல. ஓகே ஓகே. ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கோம். ஸ்கிராட்ச்ல இருந்தா சரி. சோ அதுதான் இப்ப பொதுவாவே மே 1 வந்து தலை நம்ம ஏகேவோட பர்த்டே வேற, அதுவே ஒரு பயங்கரமான கொண்டாட்டமா இருக்கும். சோ அது கூட கூலி ரிலீஸ் ஆகுறது இன்னும் பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்கும் தான் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்குன்றத பாப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது விடுதலை பார்ட் 2. அந்த படத்துக்காக தான் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். அந்த படம் எப்பங்க ரிலீஸ் ஆகுது? விடுதலை பார்ட் 2 வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா வந்து ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அது வந்து இந்த மாசம் நவம்பர் 26ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓஹோ, அப்ப இதுலயும் வந்து வலி நெடுகு காட்டு மல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மல்லிப்பூ எதிர்பார்க்கலாம். பார்ட் 1 வந்து ஒரு சஸ்பென்ஸோட தான் முடிச்சாங்க. விஜய் சேதுபதி கடைசில மாட்டின மாதிரி இருந்துச்சு. ஆமா. இந்த சீசன் 2ல வந்து விஜய் சேதுபதி என்னென்ன ஆட்டம் ஆட போறாரோ, சூரிய என்னென்ன பண்ண போறாரோன்னு தெரியல. இல்ல பார்ட் 1ல வந்து வாத்தியாருக்கு வயசான மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ பார்ட் 2ல வந்து வாத்தியாரோட மஞ்சு வாரியர் வேற இருக்காங்க. சோ அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரியான காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் கதையை பார்க்க ஒரு காட்டுக்குள்ள காதல் கதை. சூரியக்கும் பவானி ஸ்ரீக்குமே வந்து அந்த ரொமான்டிக்கான சாங் ஒன்று பயங்கரமா ஹிட் ஆயிருந்துச்சு. அப்ப வாத்தியாருக்கும் மஞ்சு வாரியருக்கும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இளையராஜா மியூசிக்கா தான் நான் பயங்கரமா ஒரு மெலோடி காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஃபார்மா ஹிட் ஆகும். நம்ம எல்லாத்தையும் வந்து பேசிட்டோம். சூர்யா பத்தி பேசிட்டோம், விக்ரம் பத்தி பேசிட்டோம், கார்த்தியை பத்தி பேசியாச்சு, ரஜினியை பத்தியும் பேசியாச்சு. எல்லாமே இன்னும் மிஸ் ஆகுறது யாரு? தளபதி. இப்ப வந்து தலைவர். ஆமா, தலைவர் அவரோட கடைசி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதான் கடைசி படம். கொஞ்சம் மனசு வலிக்குதான் செய்யுது. அந்த படத்துல வந்து ஒரு நல்ல அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்னது? நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல சிவராஜ்குமார், அவர் வந்து 69ல வந்து ஆட் ஆகுறாராம். தளபதி 69ல. எனக்கு தெரிஞ்ச ஹெச் வினோத் பல இவங்க இதுல இருக்க கேஸ்டே பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் வந்து ஜெயிலர்ல நடிச்சு ஜெயிலர்ல ஒரு 2 சீன் வந்திருப்பாரா, அதுவே தெறிக்க விட்டு ஃபேன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளவு ஃபேன்ஸ். இப்போ வந்து 69ல வந்து நடிக்க போறாரு. எவ்வளவு ஃபேன்ஸ் வந்து கூட போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவரோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. T69க்கே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பார்ப்போம். இப்போ நீங்க டிவி தலைவரை பத்தி ஒன்று சொன்னீங்க. இன்னையோட துப்பாக்கி, அதுவும் பயங்கரமான ஹிட் கொடுத்த துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகி 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆச்சா? நான் 7th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையில 7th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. 7th படிச்சியா இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கியா? நீங்க என்னை பார்த்தா அப்படியே அங்க தெரியுது. உங்களாம் கிடைக்கிறாங்க. நான் 7th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. நானும் ஆக இருக்கு. ஆமா, ஸ்கூல் படிக்கும்போது படம் ரிலீஸ் ஆச்சு. பயங்கர மெமரி. அந்த துப்பாக்கியால சுட போவாங்க எல்லாம் 12 பேர். நாளை ஆனுவல் டேல மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆன அந்த பாட்டுக்கு குட்டி பூலி கூட்டம் போட்டோலாம் இருக்குங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கோங்க. சூப்பர். அடுத்து இது வரைக்கும் உள்ளூர் சினிமால பல அப்டேட்டுகளை பார்த்து தள்ளிட்டோம். அடுத்து உலக சினிமால ஏதாவது அப்டேட் இருக்கா? இருக்கு. அது எப்படி இல்லாம போகும்? இந்தியன் சினிமால இவ்வளவு அப்டேட் வரும்போது உலக சினிமா வராமையா இருக்கும். என்ன அப்டேட்? எப்பயும் போலதான். சொல்லுங்க. டிசியா மார்வலா? மார்வல். என்ன கொடுத்திருக்காங்க மார்வல்ல? மார்வல் பிளாக் பேந்தர் படம் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியாவா? நான்லாம் பிளாக் பேந்தரோட பயங்கரமான ஃபேன்யா. அவரு இறந்து போனதும் என் மனசே ரொம்ப கஷ்டமாயி 2 நாள் கவலைலாம் பட்டுட்டு இருந்தா. ஐயோ, பிளாக் பேந்தர் இப்படி போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆக்டர். இப்பனா அந்த படத்தோட வந்து பார்ட் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. பிளாக் பேந்தர்னாலே நமக்கு அவரோட ஃபேஸ் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இப்போ புதுசா இன்னொருத்தர் வராருன்ற, எப்படி அவர் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாரா? ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு தெரியல. ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு. நான் அவர்தான். இப்போ என்னன்னா, இந்த டென்சல் இருக்கார்ல, இவர் வந்து பிளாக் பேந்தர் 3ல வந்து ஆட் ஆகுறாரு ஒரு கேரக்டரா. அந்த ஒகாண்டா மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஜி ஹூ 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 அந்த மக்களா வந்து ஒருத்தர் வந்து நடிக்க போறாரு. பாப்போம் இவர் வந்து ஹிட் கொடுக்குறாரா இல்ல வந்து. ஆக்சுவலா மார்வல் இப்போ வர வந்து ஹிட் வந்து குறைஞ்சிருச்சு. கடைசியா பார்த்தா எண்டு கேம் தான் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசா பேசப்படல. இப்போ புதுசா நிறைய ஆக்டர்ஸ்லாம் ஆட் ஆகுறாங்க. பாப்போம் இவங்களை வச்சு திருப்பி மார்வல் வந்து திருப்பி எழுந்து வருதா இல்ல வீழ்ந்து போதான்னு. தம்பி அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு சொன்னா அவங்க திட்டிடுவாங்க. கடைசியா ஒரு நியூஸ் மட்டும் சொல்லிடலாம். ஓகே. எப்படி மார்வல் வந்து பிளாக் பேந்தர் 3 பத்தி பேசணும்ல, இது முன்னாடி ரிலீஸ் ஆன படம் டெட்பூல் வெர்சஸ் வொல்வரின். ஆமா, பாத்தியா படம்? எக்ஸ்மேன் கொஞ்சம் பார்த்தேன். அந்த படத்தோட அந்த படம் வந்து தியேட்டர்ல பார்க்கலன்றல பார்க்காதவங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிடுச்சா? அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கண்டிப்பா இன்னைக்கே போனதும் உடனே ஹெச்டி பிரிண்ட் வந்திருக்குன்ற டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல பாக்குறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கியா? போங்க, அதுக்கு தான் நாங்க டெலிகிராம்ல ஒரு விஷயத்தையே வச்சிருக்கோம். நாங்க இருக்காங்க. சரி, நானும் அப்படிதான் இருக்கேன். சரி, அப்படி போயிடலாம். அந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஆமா, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. நீ எப்பவுமே மார்வலை பத்தி பேசினா டிசியை பத்தி பேசாம இருக்கவே மாட்டியே. இருக்க முடியாதுன்றேன். டிசிலே ஒரு நியூஸ் இருக்கு. என்னது? டிசின்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்?
அது வந்துப்பா உள்ள போடுற சட்டையை வெளியே போட்டு சுத்துவாரே சூப்பர்மேன், அவர் தான் ஞாபகம் வருவாரு. அவரோட அதுக்கப்புறம் பேட்மேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். உனக்கு என்ன வேணும்? இப்ப அந்த சூப்பர்மேன் படம் இருக்குல்ல, ஆமா. 2025ல சூப்பர்மேன் லெஜெண்டரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வந்து அப்டேட் நிறைய விட்டுருக்காங்க, போஸ்டர்ஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க, யார் நடிக்க போறா, அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓஹோஹோ, எப்படி மார்வல் சொன்னா டிசி சொல்லாம கன்ஃபார்ம் இருக்க முடியாதுன்றேன். சரி, ஓகே, வரட்டாமாமே. வரட்டா, பாய்.